வந்துட்டேன்டா ஷேடோ விசிஆர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா த சிஓ ஹிடன் ப்ராமிஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாய்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வேறு எந்த சேனலுமே கிடையாது, ஷேடோவோட சேனல் தான். வாய்ஸ் தான் கொஞ்சம் உடம்பு முடியாதனால இப்படி இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு உயிரோடு தான் இருக்கியா? சேனலில் வீடியோ போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? மனசாட்சின்னு உனக்கு இருக்கான்னு கேட்பீங்க. ஐநோ இன்னைக்கு இருக்குதான். வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா செய்யுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாகவே விழுந்துச்சு. ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அதனால கால் ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 1 மந்த்துக்கு நம்மளால் நடக்கவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட்டு தான். ஸோ இருந்தாலுமே நம்ம வீடியோ போடலாம், ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்களுக்காண்டி ரெக்கார்டிங்க்கு உட்காந்துருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்குமே போர் அடிக்குது. ஸோ அதனால நான் ரெக்கார்டிங்க்குமே நான் உட்காந்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து டிஎம்லேயே நிறையா பேர் வந்து விசாரிச்சு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. மக்களே என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் டெலிகிராம்லேயும் ஐஜிலையும் மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ எனக்குமே ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு. என்னால் கண்டினியூஸாக கொஞ்சம் வீடியோ கொடுக்க முடியாமல் பல மைண்டில் ப்ரெஷர்லாம் வந்து டிப்ரெஷனுக்கு உள்ளாகி போனேன். இப்போது அந்த டிப்ரெஷனும் குறைஞ்ச மாதிரியும் இல்லை. ஸோ கொஞ்சமாக தான் அதுலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். சரி, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி குழப்பல. ரொம்பவே பேசிட்டேல, பட் இந்த வாய்ஸ் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் பேசுகிறப்போ கொஞ்சம் கேட்க நல்லா இருக்குது. சரி, வாங்க போகலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்டி தான் நடந்துட்டுருக்கா. அங்கே நிறையவே பெரிய பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே தான் டேங்கோட அப்பா ஒரு செட் ஆஃப் கேங் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆளாக நம்ம ஜங்குக்கும் அங்கே தான் இருக்கான். என்ன ஜங்குக், சின்ன வயசுலேயே எவ்வளோ பெரிய பிஸ்னஸை நீ பார்த்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க அப்பா கரெக்டான ஆள்கிட்ட தான் இந்த பிஸ்னஸை கொடுத்துருக்காரு போலையே. அங்கே ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. இதில் என்ன இருக்குது சார், என்ன நம்பி பொறுப்பாக கொடுத்துருக்காங்க, அதை பாதுகாக்க தானே நான் இருக்கேன். ஐநோ ஜங்குக், நீ நல்லாவே பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இன்னும் இந்த பிஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போகும்னு நானும் நினைக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறியாமே? ஆமாம் சார். குட், ரொம்ப நல்ல விஷயம். சரி, அவனோட அப்பா அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரா? சொன்னார் சார். அதில் உனக்கு எதுவும் ப்ராப்ளமா? இல்லை சார், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு நீங்கள். ஸோ அவர் என்னோட முடிவா ஷிப்பாவும் கரெக்டாக எடுப்பார்னு எனக்கு தெரியும். இந்த வேர்ல்டுலே மிகப்பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க 2 பேரும் தான். ஆனால் ரொம்பவே சீக்ரெட்டாக ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க கிம்? அதுவா, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அட அங்கே பாருங்க கிம், அவங்களோட சன் வராங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்க எல்லாருமே அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக அங்கே நம்ம டேங்னா வரோம். ரொம்பவே அழகாக ப்ரிட்டியான ஒரு ஹாட்டான ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு ஒயிட் கலர் கோட்டு தான், உள்ளுக்குள்ளே எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, பட் ஒயிட் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். எதுக்கு இப்போ எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க? அதிசய பிறவியா என்ன? சரியில்லையே, இங்கே ஏதோ நடக்க போகுதா? ஹலோப்பா, என்ன இதுக்காண்டி நீங்கள் எந்த பார்ட்டியில் கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு காரணமாக தான். இது ஜங்குக். ஹாய் ஜங்குக், நான் டேங். ஹலோ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் நார்மலாக கை கொடுக்குறா. இப்போ டேங்கோட அப்பா அவர் கையில் ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்துகிட்டு அவர் இப்போ அப்படியே ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போய் நிற்கிறாரு. அவங்க எல்லாத்துக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னோட சன்னுக்கு மேரேஜ் ஆக போகுது. என்ன மேரேஜ் ஆக போதா? என்ன அப்பா என்கிட்ட எதுவும் சொல்லாமா அவர் பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டுருக்காரு? இங்கே என்ன நடக்குது? இப்போ ஜங்குக் பக்கத்தில் ஜிமின் தான் வந்து நிற்கிறான். நான் மச்சான் இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்க. என்னது ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் சும்மா பக்காவாக இருக்கே. ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதில் 4-5 பட்டன் ஓப்பனு. என்னையே நீ இப்படிலாம் வரமாட்டிய மச்சான். ஜிமின், உனக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு நார்மல் பார்ட்டி கிடையாது. புரியுதுடாயாப்பா. ஆனாலும் எப்போ பார்த்தாலும் வரப்பாவே சுற்றிட்டுருக்க. உனக்கு கல்யாணம்லாம் ஆக போகுது. இன்னி ஒன்று கையிலே பிடிக்க முடியாது. நீ நத்து மச்சான், நீ நத்தே அப்படின்னு சொல்லி ஜிமின் கலாய்ச்சிட்ருக்கான். ஸோ அவங்க டேங் பார்த்தா ஷாக்லேயே தான் நின்றுட்டுருக்கான். அவங்க அப்பா கிட்டேருந்து கண்ணை அவன் எடுக்கவே இல்லை. அவர் அப்படியே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. டேங், ஜங்குக் வாங்க இங்கே
அப்படின்னு சொல்ல, ஸோ ஜங்குக் தான் இப்போ அவங்களோட கையை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். "ஆ, ஒரு நிமிஷம் சொல்ல முடியாது மேலவா" அப்படின்னு சொல்ல, ஸோ அவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக ஜங்குக் பின்னாடியே வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜங்குக்கும் டேயாங்கும் அவங்க அப்பா பக்கத்தில் தான் போய் நிற்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த மேரேஜுக்கான இன்விடேஷன் உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வரும், எல்லாரும் அதுக்காண்டி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச்சே முடிக்கிறாரு. ஸோ அவங்க டேயாங் வந்து பார்க்குறா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. டேயாங் அப்பா பக்கத்தில் போய் நின்றுக்கிட்ட, "பா, என்னோட லைஃப்பா, என்ன கேட்காம நீங்கள் பாட்டுக்கு எப்படி மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? என்னப்பா இது? நீங்கள் எதை பற்றி தான் பேச போகிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்றைக்கி வரவே மாட்டேன். என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் பார்ட்டியில் கூப்பிட்றப்பவே நினச்சேன். என்ன நடக்குதுப்பா இங்கே? இங்கே பார்ட்டேன், எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். ஒரு நல்லதுக்கு தான் நான் பண்ணுறேன். அமைதியாயிரும். நான் உனக்கு எல்லாத்தையும் வீட்டில் வந்து சொல்கிறேன்." "என்ன வீட்டில் வந்து சொல்கிறீங்களா?" "இல்லைப்பா, எனக்கு நீங்கள் இப்போவே சொல்லுங்கள், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு?" "சரி, ஓகே, எல்லோரும் இப்போது நார்மலாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே பார்ட்டேன், ஜங்குக்கோட அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா. உங்கள் ஒரு ப்ராமிஸ்காண்டி என்ன கேட்காம என்னோட மேரேஜை நீங்கள் முடிவு பண்ணுவீங்களாப்பா? இது நல்லதுக்கல்ல, என்னால் முடியாது. நான் சொன்னது தான். நம்ம 2 கம்பெனியும் ஒன்றா சேர்ந்தா இன்னும் நல்லாயிருக்கும், பெருமையாகவும் இருக்கும். அதனால தான் முக்கியமாக இந்த மேரேஜ். ஒரு பெருமைக்காண்டி சம்மந்தமே இல்லாத பர்சன்ஸை யார் என்னன்னு தெரியாமல் இப்படி மேரேஜ் பண்ண சொல்கிறீங்களாப்பா? டேங்க அப்பா டேங்கோடைய கையை எப்படி பிடிச்சிக்கிறாரு. "உனக்கு நான் எது பண்ணாலும் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. ஸோ ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன், எதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டேங்கு என்ன சொல்லனே தெரில, அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். "நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவங்க பையனை நல்லா பார்த்துக்கிறேன், அவனுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன்." "ஏதோ டேயாங், நீ சொல்லி புரிய வச்சா சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மூவ் ஆயிடுறாரு. ஸோ டேயாங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு அப்படியே கையை பிடிக்கிறான். "ப்ளீஸ், இந்த கல்யாணம் உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது, அது அப்படியே விட்டுடலாமே. எனக்கு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் கிடையாது." "ஏடா, எனக்கு மட்டும் என்னமோ விருப்பம் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. எனக்கு தான் இல்லை, சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் பண்ணுறேன். ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காது சரியா? மேரேஜ் இதை தடுத்தலாம் நிப்பாட்ட முடியாது. 2 பேரும் பேசி முடிவு பண்ணி வச்சிட்டாங்க, இனி வேறு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கா. ஆனால் அதுக்கப்புறம் என்னோட லைஃப் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன மண்ணங்கட்டி பண்ணாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்கள்ல, என்ன மேலே தெரியும் நான் யாருன்னு. சும்மா பார்ட்டியில் இருக்கேன்றனால ரொம்ப அமைதியான பையன் மட்டும் நினச்சிக்காதீங்க. நான் சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டாமல் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். மூடிட்டு போடா, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லி ஒன்றும் இங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ரொம்ப ஓவராக போகிறான், பார்த்துக்கிறேன், உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அப்படியே போயிடுறான். ஸோ ஜிமின் அப்படியே இல்லைன்னு பார்த்துட்டு தான் இருப்பான். "மச்சான், என்னடி இது, உனக்கு வேணான்னு சொல்லி விட வேண்டியது தானே? இதை டேங்க கல்யாணம் பண்ணிக்க போறியா? எனக்கு இன்னமும் இவனை பார்க்கிறப்ப சரியா பல்ல மச்சான். இந்த பையன் பார்க்க சைலண்ட் அறிகிற மாதிரி இருக்கான். இல்லை என்னெல்லாம் நடந்துட்டு போது தெரியல மச்சான், பார்த்து கொஞ்சம் உஷாராரு." ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக தான் இருக்கான். இப்போ அப்படியே 1 வீக் கழித்து பார்த்தா நம்ம டேங் தான் ஒரு கிளப்பில் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவனோட ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க. டேங் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். அடடா, பாத்தியா யார் வந்திருக்கா பாத்தியா? என்னோட ஹஸ்பண்ட், மை சிஓ ஹஸ்பண்ட். "என்ன ஹஸ்பண்ட் சார், என்ன பார்க்குறதுக்காண்டி எங்கே வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஒர்க் இல்லையா? அதை விட்டுட்டு என்ன பார்க்குறதுக்கா, இந்த இடத்துக்கா? ஓ மை காட், நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் தான் வேறு டீசென்ட் ஃபெல்லோ வச்சு, அப்புறம் எப்படி ஹஸ்பண்ட் சார் நீங்கள் இங்கே தான் வரப்போச்சு? ரொம்ப சந்தோஷம், வந்தீங்களா, என்ஜாய் பண்ணிங்களா, சர்க்கடிச்சிங்களா, அப்படியே கிளம்பி போயிருங்க.
என்கிட்ட வந்து இப்படி டச் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஹஸ்பண்ட் சார். கிளம்பி போங்க. நீங்கள் இங்கே யார் யாரையோ கரெக்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போங்க போங்க. ஏய்டியாம் ஒழுங்குறத வீட்டுக்கு வா. எதை நீ சொல்லி நான் ஏன் வரணும்? இங்கே பாரு, எங்கள் அப்பா சொன்னா நீ சொல்கிறீங்க. என் முடிவாங்க இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டீங்க. திரும்பவும் நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும்? எல்லா டைமும் உங்கள் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் இல்லையே ஹஸ்பண்ட் சார். நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படி தானே? நான் இங்கே சொன்னால் நான் யாரையும் கேட்க மாட்டேன். நீங்கள் என்னை வளர்றேன்னு நினைக்கலாம், ஆனால் நான் வளரல. நான் தெளிவாக பேசுகிறேன். இங்கே பாருங்கள் ஹஸ்பண்ட் சார், ஒழுங்கு மரியாதையாக எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற வழியை பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப மோசமாக அனுபவிப்பீங்க. என்னோட ஜாலியான வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கிறீங்க ஹஸ்பண்ட் சார். டீட்டெயில் உனக்கு கல்யாணம் ஆச்சா? எனக்கு எல்லாம் ஆச்சு. எங்க யாருக்கிட்டையோ சொல்லதான் முடியல. சாரிப்பா, இப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் ஜான் ஜங்குக். இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா? எங்கள் அப்பா கட்டு இவர் தான் இருக்கார். சார், நான் உங்கள் பெரிய ஃபேனு சார். நான் உங்கள் கம்பெனியில் வேலை செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ அங்கே ஜங்குக்கு ஒரே முறை தான் அந்த பையன் அப்படியே ஆஃப் ஆயிடுறான். அவங்களோட ஷர்ட்டை பிடிச்சிட்டா ஒன்று வான்னு சொன்னேன். என்னோட கோவத்தை இன்னும் நீ அதிகரிச்சுட்டே இருக்கா. நானா உன்னோட கோவத்தை அதிகரிக்கிறேனா? அப்போது என்னோட கோவத்தில் நான் என்னடா பண்ணுறது? எங்க பாரு, என்னாலலாம் இன்னைக்கு உன் கூட வர முடியாது. நீ போ. நான் வீட்டுக்கு வரேன். நீ கிளம்பு இங்கேருந்து வான்னு சொன்னேன். என்ன ரொம்ப இன்னைக்கு என் மேலே அக்கறையாக இருக்கா? நடிக்கிறியா? அங்கே அவ்வளோதான். ஜங்குக்கு இதுக்கு மேலே பொறுமையே இல்லை. ஸோ அவன் அப்படியே டேங்க தூக்கிக்கிட்டு அந்த கிளப்லேருந்து அப்படியே கிளம்புறான். ஸோ அவங்க டேங்க அப்படியே துள்ளெல்லாம் எதுவும் பண்ணலை. அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ காரில் தான் இப்போ அப்படியே உட்கார வச்சுட்டு ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கான் ஜங்குக். வீட்டுமே வந்துடுச்சு. ஜங்குக் தான் இப்போ அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஹஸ்பண்ட் சார், நல்லா இந்த வயசுலலாம் ஜாலியாக இருக்கணும். ஒரு வயசு வரையும் தான் பணக்காசு எல்லாமே. அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு தேவைப்படாத. பொண்ணும் கையுமா சும்மா தூக்கி சுற்றினா எப்படி இருக்கும்? ஆனால் நீ ஃபைலும் கையுமா தூக்கி சுற்றுற. இது ரொம்ப மோசம் ஹஸ்பண்ட் சார். அதான் இப்போ நான் ஒன்று தூக்கி சுற்றுறல. இப்போ வேற வழி இல்லைன்னு தூக்குறேன். ஆனால் பிடிச்சி தூக்கி பாரு, நல்லா இருக்கும். உன்னை பிடிச்சிதான் தூக்குறேன். அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா என்ன? ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, கட்டாயத்தினால தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்ன. இப்போ போதையில் இருக்கா, அதான் சொல்கிறேன். காலையில் எனக்கு எல்லாம் மருந்துடும்ன்றனால தானே. ஞாபகம் வச்சுக்கிறேன், என் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா? அது எனக்கு மயக்கம் வருது ஹஸ்பண்ட் சார். எனக்கு மயக்கமாக வருது. இந்த சரக்கு சரியில்லை. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ எதனால இப்படி பணம் பின்னாடியும் பிஸ்னஸ் பின்னாடியும் சுற்றிக்கிட்டே இருக்க? அது தப்பாக இல்லை, சொல்லு. லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். எனக்கெல்லாம் எங்கள் அப்பா காசை நல்லா செலவு பண்ணுறது தான் பிடிக்கும் ஹஸ்பண்ட் சார். இப்படி உட்காந்து பிஸ்னஸ்ஸு தலைவலியோயோ இதெல்லாம் எனக்கு நடக்கவே கூடாது ஹஸ்பண்ட் சார். அதை எனக்கு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே புலம்புன்னு போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு இதை பார்க்குறப்போ சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அவன் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவங்க அப்படியே பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். இப்போ அப்படியே மார்னிங் ஆகுதா, அவங்க அப்படியே எந்திரிக்கிறான். தலைவலிக்குதுடா, இனிமேல் சத்தியமாக குடிக்கூடாது அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் டெம்ட் ஆகுமே, நான் பண்ணுறது வலிதே.
அப்படின்னு சொல்லி இப்போ கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு முன்னாடி அங்கே ஜங்கு ஒரு சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜங்கு, நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே? நான் பண்ணிகிட்ருக்கேனா? இல்லை, ஏன் நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க? இல்லை, அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏன்கிட்டயா? என்ன சொல்லணும்? என்னிலேருந்து நீ என் கூட ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும். என்ன ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணுமா? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்னாலாம் ஆஃபீஸில் வர முடியாது. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதீங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே கையில் இருக்க ஃபைலை அப்படியே அந்த டேபிளில் வச்சுட்டு எந்திரிக்கிறான். எதனால் ஆஃபீஸ் வேணான்னு சொல்கிறேன்? ப்ராப்பரான ஒரு ரீசன் சொல்ல உன்னை நான் விட்டுறேன். ப்ராப்பரான ரீசனா? ஒன்று என்ன, நிறைய இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு பணம் செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸில் வந்து ஒர்க்கு அதுக்குரிய இருக்க டிப்ரெஷனு, தலைவலி, ஐயோ எப்பா எனக்கு இது வேண்டவே வேண்டாம். காசை நல்லா செலவு பண்ணி இந்தான்னு பசங்களோட போய் என்ஜாய் பண்ணி சரக்கடிச்சு கூத்தடிச்சு சும்மா கும்பாலமாக ஆட்டம் போட்டு வரணும் ஜங்குக் ஹஸ்பண்ட். அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போனாலே டென்ஷனு, தலைவலி, டிப்ரெஷனு, இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கு தேவையில்லாமல் வாண்டடாக மண்டலம் எதுவுமே ஏற்றக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் உங்களை மாதிரி ரூடாலாம் என்னால் இருக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் உட்றாங்கொட்ட மாதிரி மூஞ்ச நல்லா உருணை வச்சுட்டே இருக்கீங்க. எனக்கு ஜாலியாக இருக்கிறத பிடிக்கும். உங்களை பார்த்தாலே எனக்கே என் சந்தோஷம் பாதி போயிடும் போல். அந்த அளவுக்கு மூஞ்சியை சீரியஸாக வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதெல்லாம் உங்களுக்கு எதனால் வருது? ஆஃபீஸோ அதில் இருக்க ஒர்க்கு தேவையா ஹஸ்பண்ட் சார்? இதனாலே எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கவே, என் லைஃப்பில் மிகப்பெரிய ஆம்பிஷனே ஒர்க்கே போகாமல் உங்களோட இப்படி அமைதியாக பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தால் இது நல்ல விஷயம் தானே? இது ரொம்ப கேவலமான விஷயம். என்ன கேவலமான விஷயமா? இது எப்பேற்பட்ட புனிதமான விஷயம் தெரியுமா? இந்த லைஃப்பை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணுங்க ஜங்குக் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத செய். இந்த ஒர்க்கை இதெல்லாத்தையும் நீ கொஞ்ச நாள் பாரு. அதுக்கப்புறமா நீ சொல்கிற எல்லாத்தையும் நானும் செய்கிறேன். புரியுதா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கணுமா? என்னால் அது முடியாது. நான் தான் நீ சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டேனே. நீ இருந்த லைஃப்பை நானும் அனுபவிக்கிறேன். நான் இருக்கிற லைஃப்பை நீயும் அனுபவி. இதென்ன பெரிய போங்கா இருக்குது? ஏன்னாலாம் எனக்கு அதை பற்றின ஒரு இதுவுமே தெரியாது. நான் உனக்கு சொல்லித்தரேன். அது வந்து இங்கே பார்ட்டேன், உனக்கு ஹாப்பியாக இருக்கிறது பிடிக்குது. இந்த மாதிரி ஒர்க்கோட ப்ரெஷரும் பண்ணல ஏற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நான் அவங்க அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாருன்னு உனக்கு தெரியணும்ல. ஸோ அது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா தானே அந்த வீணாக போனவன் என் பையனை நல்லபடியாக திருத்தி மாற்றணுன்றதுக்காக தான் உன்கிட்ட இப்படி அனுப்பி விட்டான். அது ஒன் ஆஃப் த ரீசன். பத்தியா ஒன் ஆஃப் த ரீசனா? மெயின் ரீசன் என்னயா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லையா? ஐயோ எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாயா. ஐயோ இது எனக்கு பிடிக்காது. தயவு செய்து விட்டு ஜங்கு ப்ளீஸ், உன் காலில் கூட உழுகிறேன். எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்கான். ஆனால் ஜங்குக்கு அது எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க ஜங்குக்கு அப்படியே ஆஃபீஸில் தான் நிற்கிறாங்க. இவர் தான் அவங்களோட நியூ மேனேஜர். ஏன்னா மேனேஜரா? ஜங்குக் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன போய் மேனேஜ் அமைதியார். இவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. புரியுதா? ஓகே சார், கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்துடலாம். சார் வாங்க. சுக்காக்கு போன்னு சொன்ன போ. அங்கிட்ட அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அவன் வாட்டுக்கு போகிறான். என்ன நினச்சிட்ருக்கான்? என்ன போய் மேனேஜர் ஆக்குறான்? அட பரம்பரை பைத்தியம். அவனெல்லாம் என்ன சட்டியில் போட்டு பொறிக்காமல் விட மாட்டேன்டா. என்ன போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரூமில் போய் அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சிட்ருக்கான். ஸோ அவங்க பக்கத்தில் இருக்க பொண்ணு அப்படியே பயந்துருது. சார் என்னாச்சு? ஏதோ கோவமாக இருக்கீங்களா? ஏம்மா போமா எனக்கு இருக்கிற டென்ஷனில் இது வேற. இந்த ஒர்க்கை பண்ணாமல் இருந்தால்
ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் யார்கிட்ட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிடுன்னு வேறு சொன்னானே. நான் என்ன பண்ணேன்? இங்கே பாரு, இங்கே நான் என்ன சொல்கிறேனோ அது உனக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். எங்கேயாச்சும் தனியாக ஏதாச்சும் நியூஸ் ஜங்குக்கு அதுக்கு போச்சு, உன் வாயவே வெட்டிடுவேன். அது சார், நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காரே, அதனால தான் நானும் சொல்கிறேன். சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு அப்படியே கழுத்தை வெட்டிடுவேன். இவர் என்ன வெட்டுறதுலேயே குறியாக இருக்காரு. ஓகே சார், நான் எதை சொல்லலை. எனக்கு விளங்குற மாதிரி சிம்பிளாக நீட்டாக கம்பெனியை பற்றி சொல்லி பார்ப்போம். அதை எப்படி டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்ல முடியும் சார்? சொல்லி தான் ஆகணும், இல்லாட்டினா அவ்வளோதான் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ண பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே சொல்ல ஆரம்பிக்குது. அங்கிட்ட அவங்க அப்படியே இது கேட்க தலையெல்லாம் சுற்றுது. என்னடா இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஐயோ, நம்ம நினச்சதோட ரொம்ப மோசமாக இருக்கு. ஏச்சி போதும், நிறுத்து போமா அங்கிட்டு என்னை போட்டு வெறி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வரான். கரெக்டாக அங்கே ஜங்குக்கு வந்து நிற்கிறான். என்ன எங்கே போகிற? இந்த பாருங்க, இடத்த பார்த்து பேச. ஐயோ, அங்கே ஜங்குக்கு அப்படியே டேவனோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான் அவனோட கேபின்க்கு. எங்க பாரு, தயவு செய்து என்னை இந்த வேலையிலலாம் கூட்டு வராது. ஸ்டோரி கேட்குறதுக்கே எனக்கு அப்படியே தலையெல்லாம் வலிக்குது தெரியுமா? எவ்வளோ கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் கதை கிடையாது, கம்பெனியோட சீக்ரெட் சென்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதோ ஒன்று. அது கேட்குறப்பெல்லாம் எனக்கு அப்படியே தலைலாம் வலிக்குது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை ஜங்குக், ப்ளீஸ் தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே, கம்பெனி ரொம்ப கஷ்டம்தான், எனக்கு வேண்டாம். நம்ம டீலிங் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஒர்க் ஃபுல்லாக பாரு, நைட் ஃபுல்லாக உன்னோட சேர்ந்து நானும் உன்னோட பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுமே உனக்கு பெனிஃபிட் தான். ஒர்க்கை பாரு, நீ சந்தோஷமாக வர, நான் தடுக்கலையே. ஆனால் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக், ப்ளீஸ் என்னால் இது தாக்கு பிடிக்க முடியல. வந்து கொஞ்ச நேரத்தில் எனக்கு இப்படி ஆகுது. ஆரம்பத்தில் எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாக போயிடும். என்னால் முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனோட ஹெட்டை அப்படியே கீழே டவுன் பண்ணி உட்காடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே டவுன் பக்கத்தில் வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டவுனுக்கு அப்படியே இதை பார்க்குறப்போ வியர்டாக இருக்குது. என்ன பண்ணுறா நீ? இப்போலாம் இப்போ பண்ண மாட்டியே, அமைதியாரா. எப்போ உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், கோவம் இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். கொஞ்ச நேரத்துக்கோ அமைதியார, எல்லாம் சரியாயிடும். கஷ்டப்பட, அதுக்கப்புறமா உனக்கு இஷ்டப்பட்டது எல்லாம் நடக்கும். இப்படியே பேசி எல்லாத்தையும் கோக்குறான் பாய்வேன். சுட்டவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அவனும் அப்படியே ஜங்குக்கை பேக் பண்ணிக்கிறான், ரொம்பவே டைட்டாக பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவங்களோட முதுகை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். என்னால் ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல. சம்டைம்ஸ் ரொம்ப அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறா, அதுக்கப்புறம் ரொம்பவே அமைதியாகி என்கிட்ட சாஃப்டாக நடந்துக்கிறா. நான் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எதனால் அப்படி? எங்கள் அப்பா அவன்கிட்ட என்ன தான் கேட்டார்? அதெல்லாம் சொல்ல முடியாது, அது உனக்கு இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம். உண்மையிலே நீ எங்கள் அப்பா சொன்னனால மட்டும்தான் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? உனக்கு பிடிச்ச நீ என்னை மேரேஜ் பண்ணலையா? என்ன நீ மட்டும் என்னை பிடிச்சா மேரேஜ் பண்ணா? ஆரம்பத்தால் அப்படி, ஆனால் நீ பண்ணுற பிஹேவியர்ஸ் பார்க்குறப்போ பிடிச்சிருச்சு திரும்ப. அப்படியா? சரி, ஓகே, உனக்கு இதுக்கான ரெஸ்ட்டு போதும், இப்போ போய் ஒர்க் பண்ண ஆரம்பி. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஆய் ஓட்டி கிளம்பி போகிறான். அங்கிட்டே அவங்க அப்படியே காண்டாயிட்ருக்கு. யாரா இவன், எனக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றான். என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே கீழே உட்காந்து கதறின்னு கதறிட்டுருக்கான்.
ஸோ இதுக்கப்புறமா வேறு வழி இல்லை, நம்ம இதை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி வேகமாக போய் அங்கே அவனோட கேபினில் உட்காந்து நிறைய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் அவனே கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பொண்ணும் தெரியாததெல்லாம் அப்படியே சொல்லிகிட்ருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் 7 o'clock டக்குன்னு அவங்க வேகமாக டோர் ஓப்பன் பண்ணி ஜங்குக்கோட கேபினுக்கு தான் போகிறா. ஜங்குக், என்னோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு, உனக்குமே முடிஞ்சு, வா வா கிளம்பு, வா 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 அப்படின்னு சொல்ல அங்கே அவன் ஒரு மீட்டிங்கில் வேற இருப்பான். எல்லோரும் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட். ஜங்குக் கல்யாணம் ஆயிடுச்சா? அது எங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு மட்டும்தான் அளவாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. நார்மலாக இன்னும் கிராண்டாக எதுவும் பண்ணல, அதனால உங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கு. அதுக்கான பார்ட்டி கண்டிப்பாக சீக்கிரம் வைக்கிறேன். ஜங்குக்கு என்ன பேசிகிட்டு இருக்க, வா அப்படின்னு சொல்லி அவன் வேகமாக வந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சி தத்தனை எழுத்துட்டு போயிட்டுருக்கான். அங்கே ஜங்குக் பார்க்குறான், டே இன்னும் நடந்துட்டுருக்கு, நீ என்னடா பண்ணுறன்ற மாதிரி தான். ஸோ எதுவுமே சொல்லாமல் அவனே கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு ரேசிங் ட்ராக் முன்னாடி தான் ஒரு கார் நிற்கிது. அதில் நம்ம ஜங்குக்கு டேங் தான் உட்காந்துருக்காங்க. டிரைவர் சீட்டில் நம்ம டேங் தான் உட்காந்துட்ருக்கான். ஹே டேங், என்ன பண்ண போகிறேன்? ரேஸ் பண்ண போகிறோம். ஹஸ்பண்ட் சார். டேய் ரேஸா? எதுக்கு? நான் தான் சொன்னேனே லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஏதோ ஒரு த்ரில்லரான ஒரு லைஃப் என்ஜாய்மெண்ட்டு தான், வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ நிறையா அங்கே காசுலாம் இருக்கும், அவங்களும் அப்படியே ரேஸ்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஜங்குக்கு அரண்டு போய் பார்க்குறான், ஏன்னா டேங் அந்தளவுக்கு வெறித்தனமாக கார் ஓட்டிகிட்ருக்கான். டே ஜங்குக் பொறுமையாக ஓட்ட. ஹஸ்பண்ட் சார், என்னது இது, இங்கே நான் என்ன தள்ள வண்டியை ஓட்டிட்டுருங்க, கார் ரேஸில் இருங்க, ஸோ ஃபாஸ்ட்டாக போகாமல் என்ன சார் இது அப்படின்னு சொல்லி அவன் எப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவனே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவன் அப்படியே ஜாலியாக இருக்கா, ஆனால் அவன் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்டும் இல்லை. அவன் பார்க்குறான், நீலாம் சத்தியமாக மனுஷனே கிடையாதுடா டே, இப்போடா டே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் ஒரு பிரிட்ஜ் முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஸோ அவங்க வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. அப்படியே 2 பேரும் வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. என்ன ஜங்குக் ஹஸ்பண்ட், எப்படி இருந்துச்சு இந்த டே? அதை நான் ஒன்று கேட்கணும். அதான் நீங்களே பார்த்தீங்களே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, பட் கொஞ்சம் த்ரில்லராகவும் இருக்குது. இந்த லைஃப்பும் அந்த லைஃப்பும் மிக்ஸ்டிங்காக இருக்கிறப்போ நல்லா இருக்கு. டெய்லியும் உங்களை பார்க்க முடியுது, இதுக்காண்டியோ ஆஃபீஸ் வரலாம் போலயே. சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே சைடாக டர்ன் பண்ணி சிரிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அதனால புரியாமலாம் இல்லை, அவனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே அவங்களோட ஹிப்பில் கை வச்சு அப்படியே பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? உண்மையை சொல்லப்போனா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அதான் தெரியுமே, இதை நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அன்றைக்கி அந்த குடி போதிலையும் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே கேட்டுச்சேன். தெரியுது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் தான். ஸோ அவங்க அங்கே ஃபுல் ஒர்க்கே அப்படியே எழுத்து போட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ ஜங்குக்காண்டி தான். ஸோ ஃபுல் ஒர்க்கே பார்த்துட்டு ரொம்ப பிஸி ஆகிட்டே வரான். ஸோ உங்கள் ஜங்குக்குமே இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ அவங்க வந்து ஜங்குக்கை பார்க்கலான்றதுக்காண்டி அவனோட கேபின் போகிறதுக்கு அவன் கேபின் விட்டு கரெக்டாக வெளியே வரான். அப்போது ஒரு பொண்ணு ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா. சரி அவங்க இதை பார்க்குறப்போ செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே போய் ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறான். அந்த பொண்ணு அப்படின்ட்டு அவங்க பார்க்குது. ஆமா யார் நீ, எதுக்காண்டி இப்படி முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க, ஒரு சிஇஓ போகிறப்போ இப்படி தான் முன்னாடி வந்து நிற்பியா அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே அவங்க அப்படியே அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறான். என்ன முறைக்கிற? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு மேனேஜர், இப்படி என்னையவே பார்த்து முறைச்சிட்ருக்கியா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர், ஒரு ஸ்பான்சர். ஓ ஸ்பான்சரா, ரொம்ப சந்தோஷம். அதுக்காண்டி என்னோட ஹஸ்பண்டை நீ எந்த மாதிரி கையை பிடிக்கிறது தப்பாச்சே, யாரை கேட்டு அப்படி பண்ணா? அந்த பொண்ணு அப்படியே பார்க்குது. எது, உன்னோட ஹஸ்பண்டா? ஜங்குக், உனக்கு மேரேஜ் ஆச்சா? என்கிட்ட ஏன் நீ சொல்லவே இல்லை? ஹஸ்பண்டோன்னு சொல்லியும் ஆனால் அந்த பொண்ணு கையை எடுக்காம தான் ஜங்குக் கிட்ட கொஷின் கேட்டுட்ருக்கு.
டேங்க அப்படியே அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு செம்ம கண்ணோட முறைச்சிட்டு இருக்கான். டேங்க அந்த பொண்ணோட ஹேரை அப்படியே லைட்டாக உதவி விட்டு அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறான். நான் உன்கிட்ட அவனை என்னோட ஹஸ்பண்டான சொல்லியும் அவன் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்க. ஏண்டி நான் இங்கே என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கேனா? என் புருஷனோட கையை நீ என்னடி பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கிக் பண்ணால் அந்த பொண்ணு போய் தொம்முன்னு கீழே விழுந்துருது. ஜங்குக்கு அப்படியே எதுவுமே சொல்லாமல் அவன் வாட்டுக்கு அமைதியாக இருக்கான். ஏண்டா டேய், உனக்கு கல்யாணம் ஆச்சு தானே? யாரை கேட்டாலும் எல்லாரும் சொல்கிற போது ஜங்குக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சா, ஜங்குக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்குறாங்க. எதுக்கிட்ட எல்லாத்துலேயும் சொல்லாமல் இருக்கா? டேய், அதை ஏன் சொல்லாமல் இருக்கேன்னா, உனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு, நீ எப்போ டிவோர்ஸ் கொடுப்பா, அதனால எதுக்கு சொல்லிக்கிட்டு நான் அமைதியாயிட்டா. அப்போது நேற்றுலாம் உட்காந்து பேசிட்டு போய் நல்லா இனிக்க தானே கேட்டேன். என்ன இப்போ 2 பேத்துக்கு பிடிச்சி போய் தானே இருக்கோம். இனிமேல் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் இப்போ நீ பண்ணுற. இப்போ எல்லாருக்கும் தெரியணும் நான் உன்னோட புருஷனை. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லட்டையா, இங்கே பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருச்சா. அங்கிட்ட அவங்க அப்படியே சுற்றி பார்க்குறா. எல்லோரும் அப்படியே வாயில் கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நல்லது, தெரிஞ்சிருச்சுல. அவங்க அப்படியே ஜங்குக்கூட கையை பிடிச்சிக்கிறான். 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி யாராச்சும் இவன் பின்னாடி போகிறது, சைட் அடிக்கிறது, சுற்றுறதுன்னு பார்த்தேன், உங்களை கொன்னே போட்டுருவேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லோரும் புரியுதுன்னு மண்டையாட்டிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இதை பார்க்குறப்ப செம்ம சிரிப்பாக வந்துட்டுருக்குது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் ஸோ அவங்ககிட்ட அவங்க தான் அவனோட கேபினில் அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டுருக்கான். அப்படி என்ன எங்கள் அப்பா ஹிடன் ப்ராமிஸ்ன்னு ஒன்று கொடுத்து தொலைஞ்சிருப்பான். இவனும் என்கிட்ட எதுவுமே சொல்லவும் மாட்டேன்றான். இவன் வாயிலேருந்து ஏதாச்சும் ஒரு உண்மையை வர வச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? சரக்கடிக்க விட்டுடலாமா? சரக்கடிச்சு ஃபுல் போதையை மட்டியாக்கி அவன்கிட்ட கேட்டுடலாமா? வேறு வழியே இல்லை, அதான் உண்மை. நார்மலாக கேட்டால் சொல்லவே மாட்டேன்றான். இருக்குடா அவனுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே 2 ஒயின் பாட்டில் தூக்கிக்கிட்டு ஜங்கு கூட கேபினுக்கு தான் போகிறான். ஜங்கு வா சரக்கு அடிக்கலாம். ஏய் இது ஆஃபீஸ்டா, இருந்துட்டு போட்டோம், வா இப்போ அடிக்கிறோம், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே ஜங்குக்கோட டேபிள் முன்னாடி போய் உட்காந்துக்கிறான். அங்கே ஜங்குக்கு அவனோட சேரில் தான் உட்காந்துட்ருக்கான். 2 பேரும் கையில் கிளாஸை கொடுத்துட்டு அப்படியே 2 பேரும் ஒயின் அடிச்சுட்டே இருக்காங்க. சட்டையாக பார்த்துட்டே இருக்கான். இவன் என்ன எவ்வளோ அடிச்சாலும் மட்டும் ஆக மாட்டேன்றான். 2 பாட்டில் காலி ஆயிடுச்சா? ஏறு ஜங்கு, நான் இன்னொரு ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு வரான். ஏட்டா எதுக்கு இப்போ எனக்கு ஒயினாக கொடுத்துட்ருக்கா? என்கிட்ட இருந்தால் உனக்கு என்ன வேணும்? ஆமாம், நீ ஏன் போதையாக மாட்டேன்ற? ஏன்னா இன்னும் அது ஸ்ட்ராங்கான ஒயின் கிடையாது. ஐயோ இரு, இந்த இதில் உண்மையிலே ஸ்ட்ராங்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நீ ஃபுல்லாக அடிக்கிற, ஃபுல் பாட்டில் அடிச்ச முடி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான், என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ எதுவுமே சொல்லாமல் அவனும் அந்த நல்ல ஸ்ட்ராங்கான ஒயினாக எடுத்து அடிச்சிடுறான். சரி சொல்ல, என்ன கேட்கணும்? ஆகிறான். சரி, எங்கள் அப்பா கிட்ட நீ அப்படி என்ன ஹிடன் ப்ராமிஸ் பண்ண சொல்ல. உங்கள் அப்பா கிட்ட நான் ஏன்டா ப்ராமிஸ் வாங்கணும்? நான் என் அப்பா கிட்ட வாங்கினேன். அப்பா கிட்ட வாங்கினியா? என்ன வாங்கினா? ஒன்று எனக்கு கட்டி கொடுந்தான். என்ன? நீ எனக்கு வேணும், அதனால தான் எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட பேச வச்சேன். ஆனால் அதை நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரியாத அளவுக்கு அமைதியாக இருந்தேன். இதெல்லாம் ஒரு ப்ராமிஸாடா? ஏன் ஈகோலா எனக்கு தடுக்குதா? நானும் அவன்கிட்ட வந்தா நீ ஓவராக பண்ணுவேன். ஆனால் நீயா இப்போ வந்துட்டு வந்திருக்கிய, அது நல்லா இருக்குல்ல? அட பாவி, இதெல்லாம் ஒரு இதுன்ட்டு இதுக்கு ஒரு ப்ராமிஸ் வேறையா? மார்னிங் கேட்டவனே, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. ஓ ஆசைக்கு தான் போய் என்னை வச்சுக்கிட்டியா? இப்போ ஓ ஆசைக்கு தானே நீ என்ன இப்படி போதையாக்கி இது என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறா? அது என்னமோ உண்மைதான். ஏதோ எனக்கு ஒன்று பிடிச்சனால அமைதியாக விட்றேன். சப்ப ரீசனாக இருந்தாலும் அது ஒரு காரணமான ரீசனாக இருக்க மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்து சிரிச்சு டேங்கோடைய கையை அப்படியே பிடிச்சி மடியில் உட்கார வைக்கிறான். என்ன பண்ண போகிறா? என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கலாமா?
இது ஆஃபீஸுன்னு தெரியாமல் சரக்கு உள்ள கொண்டு வரா. இதெல்லாம் பண்ணால் நல்லா தானே இருக்கும். ஆனால் சங்கக் சரி, ஓகேலா, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ அவங்க வந்து மீட் பண்ணுறேன். எனக்கே நல்லா தெரியுது, என்னதான் வாய்ஸ் கேட்க நல்லா இருந்தாலுமே டாப் வாய்ஸும் பாட்டம் வாய்ஸும் கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வாய்ஸை சரியாக்கிட்டு அடுத்து நான் ஸ்டோரி போடுறேன், ஓகேவா? நல்லா ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்னும் நல்லா தரமான ஸ்டோரியாக இறக்கிறேன். ஓகே, அதுக்கு எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்கள், வாய்ஸ் சரியாகணும்னு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பை, லவ் யூ, டேக் கேர்.